Hello learners, welcome to Dev Time Labs YouTube channel. நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வாட் இஸ் லினக்ஸ் அண்ட் வாட் இஸ் கர்னல்ன்றத டீட்டெயில்டாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாட் இஸ் லினக்ஸ்? லினக்ஸ் இஸ் த கர்னல், நாட் ஏ கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பை இட் செல்ஃப். லினக்ஸ் வந்து ஒரு கர்னல்னு சொல்றாங்க, ஆனால் கம்ப்ளீட்டான ஒரு ஓஎஸ் கிடையாது. அது ஏன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். Definition of Linux. Linux is an open source kernel created by Linus Torvalds in 1991. ஸோ அவர் கிரியேட் பண்ணதால அதுக்கு லினக்ஸ்னு அவரே பேர் வச்சுட்டாரு. அண்ட் தென் இட் கண்ட்ரோல்ஸ் ஹார்ட்வேர் அண்ட் சிஸ்டம் ரிசோர்சஸ். ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த மாதிரி ஹார்ட்வேர்னா என்ன? சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் ஃபைல் சிஸ்டம், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஹார்ட்வேர்ஸ். இதெல்லாமே லினக்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இதை தான் டெஃபினேஷன்லேயும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், லினக்ஸ் as an kernel. லினக்ஸ் வந்து ஒரு கர்னல்னு சொல்றாங்க. அப்போ கர்னல்னா என்ன பண்ணுது? ஹேண்டில்ஸ் சிபியூ, மெமரி, டிவைஸ் அண்ட் ஃபைல் சிஸ்டம். ஆல்ரெடி பார்த்தது தான். அகைன் சேம், சிபியூவை, மெமரி, டிவைஸ், ஃபைல் சிஸ்டம் இது வந்து மேனேஜ் பண்ணுது. ரெக்வயர்ஸ் அடிஷ்னல் டூல்ஸ், ஷெல், யூட்டிலிட்டிஸ், லைப்ரரிஸ் டு பிகம் எ யூசபிள். ஸோ ஷெல், யூட்டிலிட்டிஸ், லைப்ரரிஸ் இதெல்லாம் இருந்தால் இது வந்து என்ன சொல்றாங்க? இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் டூலாக யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எதை? லினக்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இதெல்லாம் என்னன்ட்டு நம்ம அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். நெக்ஸ்ட், அப்போது லினக்ஸ் வந்து ஒரு கர்னல்னு சொல்லிட்டாங்க, கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கர்னல்னா என்ன? வாட் இஸ் கர்னல்? த கர்னல் இஸ் த கோர் பார்ட் ஆஃப் அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கர்னல் வந்து ஒரு கோர் பார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. அதனுடைய ஜாப்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் டு த ஹார்ட்வேர், சிபியூ, மெமரி, டிஸ்க், டிவைஸ் கூட பேசுறது, மேனேஜ் ப்ராசஸஸ், ரன்னிங் ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன இருக்கு, எதனா ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணியிருக்கோம், லெட்ஸே ஒரு ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறோன்னா அதெல்லாம் தான் ரன்னிங் ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு மெமரி மேனேஜ் பண்ணுறது, ஹேண்டல்ஸ் டிவைஸ் டிரைவர்ஸ், என்னென்ன டிரைவர்ஸ்லாம் இருக்குன்றது அதை ஹேண்டில் பண்ணுது. கண்ட்ரோல் சிஸ்டம் செக்யூரிட்டி அண்ட் பர்மிஷன், இப்போ ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம்னா அவங்களுக்கு ஆக்சஸ் இருக்கா இல்லையான்ற மாதிரி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுல யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்னல் தான் பார்த்துக்குது. அப்போ லினக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், கர்னல்னு பார்த்தோம். அப்போ கம்ப்ளீட்டான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? வாட் மேக்ஸ் ஏ கம்ப்ளீட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? ஒரு கம்ப்ளீட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்னல். அது கர்னல் தான் என்னன்னு சொல்றாங்க, கோர் சிஸ்டம் கண்ட்ரோல்னு சொல்றாங்க. அப்போ லினக்ஸ் வந்து ஒரு கர்னல் நமக்கு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன வேணும்? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஷெல் ஆர் யூசர் இன்டர்ஃபேஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டு இன்ட்ராக்ட் வித் சிஸ்டம். இப்போ நம்ம டைரெக்டாக கோர் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சுருக்கோம், கர்னல் வச்சுருக்கோம், அதான் லினக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எப்படி அந்த லினக்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது? நமக்கு ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் எதுனா வேணும்ல. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஷெல். ஷெல்லுனா அது ஒரு கமாண்ட் லைனில் யூஸ் பண்ண முடியும், அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ், இப்போ நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ணுறோம்னா நமக்கு வந்து எல்லாமே யூஐயில் இருக்குது. ஸோ இதை தான் சொல்கிறாங்க. இதுவும் கர்னலும் சேர்ந்தது. அப்புறம் சிஸ்டம் லைப்ரரிஸ், இப்போ ஒரு நம்ம போயிட்டு இதை ஓப்பன் பண்ணுன்னு சொன்னால் அதுக்கான பேக்கேஜஸ்லாம் அதுல ப்ரீ இன்ஸ்டால்டாக இருந்தால் தான் அதனால ஓப்பன் பண்ண முடியும். ஸோ அதுதான் சிஸ்டம் லைப்ரரிஸ், யூட்டிலிட்டிஸ் அண்ட் டூல்ஸ், ஃபைல் மேனேஜர். இப்போ ஒரு எடிட்டர்னு வேணும், இப்போ நம்ம நோட் பேட்னு இருக்குது. ஸோ லைக் தட், ஒரு கம்பைலர், இப்போ ஒரு ப்ரோக்ராமிங் ரன் பண்ணோன்னா அது கம்பைல் பண்ணது கம்பைலர் தேவை. இது மாதிரி இந்த யூட்டிலிட்டிஸ், டூல்ஸ் அண்ட் பூட் லோடர். இப்போ நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறோன்னா நம்ம சிஸ்டம் என்னென்ன ப்ராசஸ் படியால் சிஸ்டம் ஆன் ஆகணும், எப்படி அது ஆன் ஆகணுன்றத சொல்கிறது தான் பூட் லோடர். அண்ட் தென் அப்ளிகேஷன் லைக் ப்ரௌசர்ஸ், டெர்மினல் எக்ஸெட்ரா, இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட்டான ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இதனால தான் லினக்ஸ் அலோன் இட்ஸ் நாட் எனஃப் ஃபார் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்கிறாங்க. அப்போது என்னென்னலாம் தெரியுது இதில் லினக்ஸில் என்னென்ன இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, கமாண்ட் லைன் இல்லை, ஒரு டெஸ்க்டாப் இல்லை, ஃபைல் மேனேஜர் இல்லை, ஒரு அப்ளிகேஷன் இல்லை, இன்ட்ராக்ட் அதில் நம்ம லினக்ஸ் கூட டைரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கம்ப்ளீட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தென் வாட் டு வி ஆக்சுவலி யூஸ்? ஸோ அப்போது சரி, லினக்ஸ் கம்ப்ளீட்டான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, அப்போ எப்படி நம்ம லினக்ஸை யூஸ் பண்ணுறோம் டே டு டே லைஃப்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் லினக்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு இருக்குது. அவங்க டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உபுண்டு, ஃபெடோரா, டெபியன், ஆர்க் லினக்ஸ் அண்ட் எக்ஸெட்ரா நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது. அதுலேயும் ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன் பெய்டு வெர்ஷன்ஸ் இருக்குது, ஒரு சில டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஃப்ரீ வெர்ஷன்ஸ் இருக்குது. இதையுமே நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்யூ டூல்ஸ், ஷெல், பேஷ் ஷெல்லுன்னு ஒன்று இருக்குது, லைப்ரரிஸ் இருக்குது, டெஸ்க்டாப் என்வாயன்மெண்ட் இருக்குது,
அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நமக்கு கர்னலும் இருக்குது, கர்னல் ப்ளஸ் இந்த ஷெல்லு, லைப்ரரிஸ், யூட்டிலிட்டிஸ், டூல்ஸ் எல்லாம் சொன்ன மாதிரி இது எல்லாமே சேர்த்தது தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அப்போ ஒரு உபுண்டுன்னு எடுத்துக்கிறோம், ஒரு ஃபெடோரான்னு எடுத்துக்கிறோமா, இது எல்லாமே இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒய் யூ may hear like what they mention, Linux is a kernel, GNU Linux is a operating system சொல்ல வராங்க. அப்போ சிம்பிளாக நம்ம எப்படி ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, கர்னல்ன்றது வந்து ஒரு காருடைய இன்ஜின் மாதிரி. ஸோ இன்ஜினை வச்சு மட்டும் நம்மளால கார் ஓட்ட முடியும்னா முடியாது. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது தான் ஹோல் கார். காரில் என்னென்ன இருக்கும், இன்ஜின் தான் மெயின். இன்ஜின் மட்டும் இருந்தாலும் நம்மளால ஓட்ட முடியாது. ஸோ இன்ஜின் கூட ஸ்டேரிங் இருக்கணும், எப்படி போகணும் எப்படி வரணும், அதுக்கு எப்படி நம்ம போகிறதுக்கு வீல்ஸ் தேவைப்படும், கண்ட்ரோல்ஸ், இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஐ ஹோப் நவ் யூ கைஸ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லினக்ஸ் கர்னல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸும் அதர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம், என்னென்ன டிஃப்ரெண்ட் ஓஎஸ் இருக்குன்னு பார்க்கும்போது விண்டோஸ், மேக், லினக்ஸ்லாம் பார்த்தோம், யூனிக்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ விண்டோஸ் அண்ட் மேக்ஸ்லாம் பார்த்தா ப்ரொப்ரேட்ரி ஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனியால் கிரியேட் பண்ணப்பட்டதாக இருக்கலாம், ஒரு இண்டிவிஜுவலால் கிரியேட் பண்ணப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் அதனுடைய மெயின் சோர்ஸ் கோட் எல்லாமே அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க, அது ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. ஸோ நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்னா, லைக் நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணணும், அந்த கோடை புல் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி நம்ம சர்வரை மெயின்டைன் பண்ண போகிறோம்னா அதுக்கு தேவையான நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும்னா முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் லைசன்சிங் காஸ்ட் இருக்குது, நம்ம அவங்ககிட்ட பே பண்ணி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் லினக்ஸ் வந்து அப்படி கிடையாது. இது வந்து ஓப்பன் சோர்ஸ் கர்னல் யூஸ்டு வித் த GNU டூல்ஸ். அதை தான் நம்ம ப்ரீவியஸ் சைடில் பார்த்தோம். ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸ் தான், நமக்கு தேவையான மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதனால தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் லினக்ஸ் இஸ் பாப்புலர்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான், இது வந்து ஃப்ரீ, ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஸ்டேபிள் அண்ட் செக்யூர். எப்படி சொல்ல வராங்கன்னா, ஒரு லினக்ஸில் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதுக்குன்னு தனி ப்ராசஸர்ஸ் இருக்கும். அந்த ப்ராசஸர் மட்டும் இப்போ லெட்ஸே ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகுது, அது சிபிஓ, மெமரியோ, டிவைஸ் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒன்று 100% யூட்டிலைஸ் ஆகிட்டு கிராஷ் ஆகுதா, என்டையர் ஓஎஸ்ஸுமே டவுன் பண்ணாமல் அந்த பர்டிகுலர் ப்ராசஸர் மட்டும் டவுன் பண்ணும். அண்ட் செக்யூர், இப்போ நம்ம எதனா ஒரு ஃபைல் ஆக்சஸ் பண்ணுறோம், ஏதோ ஒன்று எடிட் பண்ணுறோம்னா அதுக்கு பர்மிஷன் இருக்கா, அப்புறம் நமக்கு தேவையான மாதிரி ஹைலி கஸ்டமைசபிளாக மாற்றிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு வேர்ல்டில் 100% ஆஃப் த சர்வர்ஸில் 90+ சர்வர்ஸ் எதில் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா லினக்ஸில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. நவ் டேஸ் க்ளவுட் வேர்ல்டில் AWS, GCP, அஷ்யூர்லேயும் லினக்ஸ் தான் பாப்புலராக இருக்குது. அண்ட் டெவாப்ஸ் டூல்லையும் மெயின் அண்ட் கோர் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் தான். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, லினக்ஸ் இஸ் எவ்ரிவேர், சர்வர்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ், க்ளவுட் பிளாட்ஃபார்ம், கண்டெய்னரைசேஷன் சொல்கிறாங்களே, டாக்கர். ஸோ இதெல்லாம் எம்பெடட் சிஸ்டம், ஒரு VM இருக்கும், அதுக்கு மேலே வந்து ஒரு லேயரை இதெல்லாம் ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வந்து இவ்வளோ பாப்புலராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். லினக்ஸ்னால் என்ன, கர்னல்னா என்னன்ட்டு டீட்டெயில்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும்னு நம்புகிறேன். இஃப் யூ கைஸ் ஹாவ் எனி சஜஷன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video learners. Take care. Bye bye.